பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் வரும்போது ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னா திடீர்னு பஸ்ஸில் வந்து செக்இன் வந்துட்டாங்க. அப்போது பஸ்ஸில் இருந்த ஒரு அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா கார்டை வந்து அப்போ தான் டேப் பண்ணுவார். அது கார்டில் பைசா இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் ஆள் அடக்கப்படாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்தோடனே செக்இன் வந்தோடனே கார்டை டேப் பண்ணார். கார்டில் பைசா இல்லை, அந்த இன்னும் சீட்டு மாறி இருந்தால் கடைசியில் ஒரு வழியாக என்னாச்சு. அதுக்கப்புறம் வந்து செக்இன் வந்து எமரேட் ஸ்டடி கார்டை வாங்கி டேப் பண்ணார். கார்டு டேப் ஆகலைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, மிஷின் வச்சுருக்காங்களா, அந்த மிஷினில் வந்து எங்கெங்கே கார்டு டேப் ஆகிருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா எமரேட் ஸ்டடி மட்டும் கேட்டார். ஏசெல்லாம் ஒன்றும் செய்யறா, எமரேட் ஸ்டடி மட்டும் வாங்கினாரு. வாங்கி ஃபைனை போட்டுவிடும், 200 ரூபா ஃபைன் வந்துடும். இப்போ அந்த ஃபைனை அவங்க கட்டலை அப்படின்னா என்ன ஆகுன்னா ஏர்போர்ட்டுக்கு அவங்க வந்து இப்போ துபாய் விட்டு வெளியே எக்ஸிட் ஆவாங்கல்ல, ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கேயே இமிக்ரேஷனில் பிடிச்சிடுவாங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது இருக்காங்க அப்படின்னா 10 கிராமத்தில் கார்டு ரீசார்ஜ் பண்ணி கார்டை யூஸ் பண்ண சொல்லுங்கள். அதை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஃபைனெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாகி போயிடும். சரியா மக்களே, கரெக்டாக போயிட்டு வரேன்.